கைஸ், இந்த டிஎம்கே சொம்பு தூக்கி நாயை பாருங்கள். அவனோட பேஜில் போய் பாருங்கள். ஜேம்ஸ் ராஜான்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து நம்மளோட சிஎம் விஜய் அவர் வந்து தரக்குறைவாக ரொம்ப கேவலமாக ஒரு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருமையில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கான். ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையிலையும் ஒரு வன்மத்தை கக்கி இவ்வளோ ஒரு ஒருமையில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு தற்கொலை நாய் வந்து பேசியிருக்கு அப்படின்னா, காவல்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு, சைபர் கிரைம் என்ன பண்ணிகிட்ருக்கு, உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு, இன்னும் வந்து அவனோட ஐடி வந்து பிளாக் பண்ணாமல் இன்னும் இயங்கிட்டே தான் இருக்குது. அவனும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இவங்களாம் என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க காவல்துறைன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் இவன் மேலே வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன். இப்போ உடனே இமீடியட்டாக வந்து இவனோட ஐடி வந்து பிளாக் பண்ணணும். அவனை வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்லையோ இல்லை கடுமையான தண்டனை வந்து அவனுக்கு கொடுக்கணும். இதன் மூலிமா வந்து ஃப்யூச்சரில் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் கேவலமான ஒரு விஷயத்தை வன்மத்தை காக்கிற மாதிரி நம்ம சிஎம்யோ இல்லை நம்ம அமைச்சர்களையோ யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்றது வந்து இதன் மூலிமா நீங்கள் தெரிவிக்கணும். இந்த மாதிரி சோஷியலில் வந்து வன்மத்தை காக்கிற மாதிரி அவன் போட்டுருக்கான். அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இவனை மாதிரி 4 பேர் இல்லை, இவனை மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை ஃபாலோவர்ஸு, அவனுக்கு தேவை வந்து ப்ராப்ளம் ஆனால் போதும். அவனே ஓப்பனாக சொல்கிறான், நான் வந்து ஏன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னா நான் ப்ராப்ளம் ஆகணும், இந்த வீடியோ வந்து பல லட்சம் பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நான் வந்து நார்மலாக நல்ல பையன் மாதிரி பேசினா என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறான். ஒரு டிஎம்கே சங்கி சொம்பு ஓப்பனாகவே சொல்கிறான், நான் தான் டிஎம்கே தான், நான் எதிர்க்கட்சியாக நான் வந்து அவரை வந்து இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு தைரியம் தெம்பு திராணி யார் அவனுக்கு கொடுத்தது? அவனுக்கு பின்னாடி இருந்து யார் செயல்படுறா? திமுக காரங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அவன் பின்னாடி? இது எல்லாம் நீங்கள் உடனடியாக கண்டுபிடிச்சி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து உடனே சிவியரான ஒரு தண்டனை வந்து அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்குற மூலியமாக வந்து அவனை மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, அவனை மாதிரி வந்து சட்டவிரோதமான செயல் செய்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்து எல்லாருமே அமைதியாக அவங்க வீட்டில் உட்காரணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை பரப்பி பல சட்டவிரோதமான செயல்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த திமுக காரங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ காவல்துறை, சைபர் கிரைம் நீங்களாம் வந்து இம்மிடியட்டாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். நம்மளோட சிஎம் விஜயன் அவர்களை வந்து யாருமே இந்த மாதிரியான தரக்குறைவான வீடியோஸ் போட்டாங்களோ இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஐடி வந்து பிளாக் பண்ணணும். இந்த திமுக காரங்க இந்த மாதிரி கேவலமான வன்மத்தை கக்கி தானே இப்போ உங்களெல்லாம் பின்னாடி சாட்டையிலே அடித்து தோல்வியை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. இன்னும் திருந்தாமல் நீங்கள் இதே மாதிரியே வந்து மக்கள் மேலே வன்மத்தை கட்டிட்டு இருந்தீங்கன்னா 100% அடுத்த எலெக்ஷனில் வந்து 234 தொகுதியும் எங்களோட தளபதி விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை வரப்போது பார்த்துக்கோங்க.